பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மேதகு அப்படின்ற பேர்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெளியிட்டு வர்றோம் ஒவ்வொரு மாதமும். ஸோ கரெக்டா 5ஆம் தேதி கரண்ட் அஃபேர் வெளியிட்டு வர்றோம் இல்லைங்களா? இந்த தடவை டிசம்பர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ஜனவரி 5 வந்து வெளியிட்டு இருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இதோட ஃபுல் வெர்ஷன் உங்களுக்கு வேணும், இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை சேம் நம்பர் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு பைலிங்குவல்ல போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 30 rupees சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைலிங்குவல்ல போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நான் கொடுத்துறேன்ப்பா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ல முதல்ல பார்ப்போம். ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியல், அதாவது பொருளாதாரம், ராணுவ பலம், மெயினா பொருளாதாரம், ராணுவ பலம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஆசிய கண்டத்துல பலம் வாய்ந்த நாடுகளோட பட்டியல ஆசியா பவர் இண்டெக்ஸ் 2025 ஒவ்வொரு வருடமும் ஆசியா பவர் இண்டெக்ஸ் 2025 அப்படின்ற அமைப்பு வந்து வெளியிடுவாங்க. அதுல வந்து 40 புள்ளிகளோட இந்தியா 3வது இடத்துல இருக்கு. 80.5 புள்ளிகளோட அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு. அமெரிக்கா தான் ஆசிய கண்டத்துல இல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி பலம் வாய்ந்த நாடுகள், ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியல எப்படி அமெரிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒரு முடிவு மெயினா பொருளாதாரத்துல அவங்களோட முடிவு, முக்கியமான ஒரு சில முடிவு எடுக்கிறாங்கல்ல, அது ஆசியால இருக்க எல்லா நாடுகளையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டையும் கொடுக்குது. சரியா? அதான் அமெரிக்கா ஆசிய கண்டத்தில் இடம்பெறாவிட்டாலும் பல்வேறு நிலைகளின் செல்வாக்குடன் திகழ்ந்து அமெரிக்காவின் பொருளாதார செயல்பாடு ஆசிய கண்டத்தில் மாற்றம் உண்டாக்குகிறது. அதனால அமெரிக்காவை வந்து ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியல்ல முதல் இடத்துல வச்சிருக்காங்க. இப்ப கூட 50% வரி வந்து நம்ம இந்தியா பொருட்களுக்கு போட்டாங்கல்ல, அதனால இந்தியாவோட ஜவுளி ஏற்றுமதி இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால ஆசியாவோட பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியல்ல அமெரிக்கா இல்ல அப்படின்னாலும் 80.5 புள்ளிகளோட அதோட செயல்பாடு இங்க இருக்கிறதுனால முதல் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா 73.7 புள்ளிகளோட சீனா 2வது இடத்துல இருக்கு. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, அதிக சிக்ஸர்கள் உலக சாதனை. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை பொறுத்தவரை 352 சிக்ஸர்கள் அடிச்சு அதிக சிக்ஸர்கள் அடித்த சாதனையை பெற்றவர் யாரு அப்படின்னா ரோஹித் சர்மா வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2வது இடத்துல 351 சிக்ஸர்களோட அப்ரிடி ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாரு. ஆனா அவரை விட 100 இன்னிங்ஸ் கம்மியா ஆடியும் 352 சிக்ஸர்களோட இப்ப ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக சிக்ஸர்கள் அடித்ததுல கிரிக்கெட்டை பொறுத்தவரை அதிக சிக்ஸர் அடித்ததுல ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில 352 சிக்ஸரோட ரோஹித் சர்மா முதல் இடத்துல இருக்காரு. ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் ஓரியன்டா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கட்டாயம் கேட்பாங்க. அடுத்தது சையத் மோடி சூப்பர் 300 சர்வதேச பேட்மிண்டன் போட்டி. அப்ப இது கேட்பாங்க, சையத் மோடி சூப்பர் 300 கோப்பை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. பேட்மிண்டன் போட்டியுடன் தொடர்புடையது. அதை ஞாபகம். நடந்த இடம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல நடைபெற்றிருக்கு. இதுல மகளிர் இரட்டையர் பிரிவுல இந்தியாவோட காயத்ரி கோபிசந்த், த்ரிஷா ஜாலி இவங்க சாம்பியன் பட்டு இருக்காங்க. சரியாப்பா? ஞாபகம். மகளிர் இரட்டையர் பிரிவுல இந்தியாவோட காயத்ரி கோபிசந்தும் த்ரிஷா ஜாலியும் பட்டம் வென்றிருக்காங்க. ஆடவர் ஒற்றையர் பிரிவுல கிடாம்பி ஸ்ரீகாந்த் 2வது இடம் பெற்றிருக்காரு. அப்போ இந்த கிடாம்பி ஸ்ரீகாந்த் இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி எஸ்எஸ்சி கொஸ்டின் ஒரு தடவை ஏற்கனவே வந்திருக்கு. சரிங்களா? அந்த கிடாம்பி ஸ்ரீகாந்த் இவர் பேட்மிண்டன் போட்டியோட தொடர்புடைய இருப்பார். ஞாபகம். இது எஸ்எஸ்சி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இப்போ வந்து ரீசெண்டா ஆடவர் ஒற்றையர் பிரிவுல சையத் மோடி சூப்பர் 300லயும் ஜெயிச்சிருக்காரு. அதனால கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மத்திய கலால் வரி திருத்த மசோதா. ஏற்கனவே வந்து இந்த புகையிலை பான் மசாலாக்கெல்லாம் வந்து மொத்தம் 40% சிறப்பு ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க. ஆக்சுவலா 5%, 18% தான் ஜிஎஸ்டி வரி போட்டாங்க. பட் இந்த பான் மசாலா புகையிலை பொருட்களுக்கெல்லாம் 40% ஜிஎஸ்டி வரி போட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கலால் திருத்த மசோதா மூலமா கூடுதலா 60-70% வரையும் கலால் வரி விதிக்க திட்டமிட்டு இருக்காங்க சிகரெட் வகைகளுக்கு. சரிங்களா? 40% ஜிஎஸ்டி போக 40% ஜிஎஸ்டி போக கூடுதலா கலால் வரி 60-70% மறைமுக வரி விதிக்க இருக்காங்கப்பா. சரிங்களா? இதனால சிகரெட்டுகள் விலை வந்து அதிகபட்சம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுருட்டு வகைகள் மேல 25% கலால் வரி விதிக்க திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்ததுப்பா, சமூக ஊடகங்கள் பயன்படுத்தும் கைபேசிகளில் சிம் கார்டு இருப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து இந்த
ஒரு சில சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வைஃபையை யூஸ் பண்ணிட்டு அந்த வைஃபையோட மூலியமா இன்னொரு போன்ல கனெக்ட் பண்ணி அதுல சமூக ஊடகங்கள் வந்து பயன்படுத்துவாங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம். பட் அப்படி இருக்கக்கூடாது. இனி எந்த மொபைல்ல சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறாங்களோ அந்த மொபைல்ல வந்து கட்டாயம் சிம் கார்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஒருவேளை சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல வந்து கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப கம்ப்யூட்டர்ல சிம் கார்டு போட முடியுமா? போட முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் வந்து இனி லாக் அவுட் ஆயிரும். அதை லாகின் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி இல்லாட்டி கியூஆர் கோடு வரும். அது மூலியமா தான் திரும்ப வந்து நம்ம லாகின் பண்ண முடியும். சோ இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இந்தியால. அடுத்து சஞ்சார் சாத்தி அப்படின்ற செயலி. இந்த செயலி எதுக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுப்பா. இப்ப வந்து பாராளுமன்றத்துல அதிகமா பேசப்பட்டது இந்த சஞ்சார் சாத்தி மொபைல் ஆப். சரிங்களா? இது வந்து கைபேசியில டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து இந்த செயலி வந்து நம்மளை காப்பாத்தும். தேவையில்லாம ஊடுருவல் பண்ணி நம்ம இதை வந்து ஹேக் பண்றதை தடுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப் தான் சஞ்சார் சாத்தி. கவர்மெண்டே வந்து வெளியிட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு தேசிய பாடல் 150 ஆண்டுகள். எது அப்படின்னா வந்தே மாதரம். பங்கிம் சந்தர் சாட்டர்ஜியால் இயற்றப்பட்ட 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதுல பாருங்க, 1896ல கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பாரு. 1950 ஜனவரி 24 அரசியல் நிர்ணய சபையால் தேசிய பாடலாக இது ஏற்கப்பட்டுச்சு. இதமை தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளியிட்ட இந்தியன் ஒப்பீனியன் என்னும் வார இதழில் மகாத்மா காந்தி வந்தே மாதரம் குறித்த தனது உணர்வுகளை வெளியிட்டார். அப்ப மகாத்மா காந்தி வந்தே மாதரம் குறித்த தனது உணர்வுகளை வெளியிட்ட பத்திரிகை எது அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன், தென்னாப்பிரிக்கால இருந்து வெளியிடப்பட்டது. அதே மாதிரி 1907 இந்த சுதேசி நிறுவன கப்பல் காலியா மற்றும் லாவோ, அதுல வந்துட்டு வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு வாவு சிதம்பரனார் பொறுப்பிச்சிருப்பாரு. 1905 பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டுல சரளா தேவி இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எதுலையுமே இருக்காது, சரிங்களா? புக்ல எதுலையுமே கிடையாதுப்பா. நீங்க நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. 1905ல பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டுல சரளா தேவி இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஒரு பெண் பாடியிருக்காங்க. எந்த காங்கிரஸ் மாநாட்டுன்னு கேட்கலாம், நியூஸ் பேப்பர்ல வந்தது, தினமணில, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தப்பா குறைந்தபட்ச ஆதரவு விலை. இது நம்மளுக்கு தெரியும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சோ குறைந்தபட்ச ஆதரவு விலை மொத்தம் எத்தனை வகை வேளாண்மை பயிர்களுக்கு இந்தியா கொடுக்குறாங்க அப்படின்னா 22 வகைப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாங்க. இது கட்டாயம் கேட்கலாம், சரிங்களா? எத்தனை வகை வேளாண் பயிர்களுக்கு இந்தியால எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கப்படுது அப்படின்னா 22 வகை. ஆக்சுவலா 2004ஆம் ஆண்டு தேசிய விவசாயிகள் ஆணையம்னு அமைச்சிருப்பாங்க, NCF, நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்க கட்டாயம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த தமிழ்ல வந்துட்டு நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, NCF இந்த மாதிரி எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து சராசரி உற்பத்தி விலையோட 50% அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இப்ப நம்ம எவ்வளவு உள்ளீடு போடுறோமோ அதை விட 50% அதிகமா இது இருக்கணும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன குழு எது அப்படின்னா தேசிய விவசாயிகள் ஆணையம், NCF 2004. ஆனா இப்ப வந்து உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு அதிகமா அப்படின்ற அளவுல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நிர்ணயிக்கப்பட்டது, சரியாப்பா? அவங்க சொன்னது 50% சொல்லியிருந்தாங்க. பட் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 150% கிட்ட அதிகமா இருக்கு. ஏன்னா 1.5 மடங்குன்னு கொடுத்திருக்காங்க. சரி, ரைட். அடுத்தது இந்தியாவில் மருத்துவர்களின் எண்ணிக்கை சராசரியா 881 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்தியால, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியால 881 நபர்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ற வீதத்துல இருக்காங்க. நம்ம நாட்டுல 7.51 லட்சம் ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, சித்தா உள்ளிட்ட பாரம்பரிய முறைகளுக்கான மருத்துவர்கள் உள்ளனர், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாப்பா? பாரம்பரிய முறைக்கான மருத்துவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 7.51 லட்சம் பேர். ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி இந்த இதுக்கெல்லாம் மருத்துவர்கள் இருக்காங்க. அடுத்து தற்போது மருத்துவக் கல்லூரிகளோட எண்ணிக்கை 818. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 881 பேருக்கு ஒரு மருத்துவர்கள் இருக்காங்க. மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கை 818, சரியா? ரைட். இந்த இது அடிக்கடி இப்போ நியூஸ்ல வந்துட்டே இருக்கு, இந்தியாவில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கைன்னு அடிக்கடி நியூஸ்ல வருதுப்பா. சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க, 818. அடுத்து உள்ளாட்சிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் கொடுத்த முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. அதே மாதிரி அரசு துறைகள்ல வந்து 4% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியால முதல் மாநிலம் உள்ளாட்சிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் கொடுத்தது எதுன்னா தமிழ்நாடு. அடுத்து பாருங்க,
புவிசார் குறியீடுப்பா. இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல தூய மல்லி அரிசிக்கும் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கும் புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய மல்லி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல விளையக்கூடிய அரிசிக்கும் கவுந்தம்பாடின்ற ஊர்ல விளையக்கூடிய நாட்டு சர்க்கரைக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா 2021 ஆண்டுல இருந்துதான் வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுறதுக்காக கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில இப்ப இந்த 2 இதுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 4 ஆண்டுகள்ல 41 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டிருப்பா. அதுல பாருங்க, சோழவந்தான் வெற்றிலை, பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரை கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை பழம், செட்டிகுளம் சின்ன வெங்காயம். சரியா? செட்டிகுளம் சின்ன வெங்காயம் ஆகியவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? செட்டிகுளம் சின்ன வெங்காயத்துக்கும் இது கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, 104 புகார் எண். இந்த இடத்துல கம்மா இருக்கு. சோ வீடியோ பாக்குறவங்க எடுத்துக்கோங்க. செட்டிகுளம் சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு கரெக்ட். அடுத்து பாருங்க, 104 புகார் எண். முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க மறுக்கும் மருத்துவமனைகள் மீது 104 அப்படின்ற புகார் எண்ணு கீழே கொடுக்கலாம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிகிச்சை கொடுக்க மறுத்தாங்கன்னா 104 அப்படின்ற எண்ணு புகார் எண் கொடுத்திருக்காங்க. மொத்தம் இந்த முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டத்துல 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு தொகை பெற வழிவகை செய்யப்படும். சரியா? இது ரொம்ப முக்கியம்பா. எவ்வளவு ரூபாய் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு செய்யலாம். 2053 சிகிச்சைகள் இதுல வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எத்தனை சிகிச்சைகள் வழங்கப்படுது அப்படின்னா 2053 வகையான சிகிச்சைகள் இதுல வழங்கப்படுது. அடுத்து, அவசர வெளியேற்ற ஊர்தி. அந்த டிஆர்டிஓ வந்து இது பண்ணிருக்காங்க. இப்ப விமானம் வந்து போர் விமானம் ஏதாச்சும் பறந்துட்டு இருக்கும் போதே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த சீட் அமைப்பு. சரியா? அது ஆபத்து காலங்களில் போர் விமானங்களில் இருந்து விமானிகள் அவசரமாக வெளியேறி தப்பிக்கும் ராக்கெட் ஊர்தி சோதனையை டிஆர்டிஓ அமைப்பு வெற்றிகரமாக மேற்கொண்டது. இதனுடன் ஏரோநாட்டிக்கல் மேம்பாட்டு முகமை, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் HAL இவங்க எல்லாம் சேர்ந்து, சரியாப்பா, ஏரோநாட்டிக்கல் மேம்பாட்டு முகமையும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் சேர்ந்து இந்த சோதனையை நடத்திருக்காங்க. அடுத்து, இழுவை படகு, பசுமை இழுவை படகு. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்துல இந்த படகு வாங்கியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் டீசல்ல இயங்கக்கூடிய படகு வந்து நீக்கப்பட்டு பசுமை இழுவை படகு, சரியா, அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன் மூலம் இயங்கக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பசுமை இழுவை படகு ஹைட்ரஜன் மற்றும் அம்மோனியால இயக்கப்படக்கூடிய படகு. அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வஉசி துறைமுகத்துல இந்த படகை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க 20 ரூபீஸ் சென்ட் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, ரஷ்ய அதிபர் வந்தது மிக பயங்கரமா பேசப்பட்டுச்சு. 23வது ரஷ்ய உச்சி மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில நடைபெற்றுச்சு. இதுக்கு ரஷ்ய அதிபர் வந்திருந்தாரு. மெயினா இந்த S-400 அமைப்பு நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து பயன்படுச்சு பாத்தீங்களா, ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு, அது வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி Su-57 ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு விநியோகம் செய்ய ரஷ்யா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த F-14, F-16 இதெல்லாம் வந்துட்டு அமெரிக்காவோட தயாரிப்பு. இதே Su-57, Su-80 இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா இது ரஷ்ய தயாரிப்பு விமானம். ஆக்சுவலா முதல் அமெரிக்காட்ட பர்ச்சேஸ் பண்றதா இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த 50% வரி நம்ம பொருள்கள் மேல போட்டதுனால நம்ம இதை கேன்சல் பண்ணி அதுக்கு பதில் நம்ம இப்ப ரஷ்யாட்ட இந்த விமானங்கள் வாங்குறோம். சரி, அடுத்து இந்த மாநாட்டில் 2030 வரையிலான 5 ஆண்டு பொருளாதார திட்டத்தை இந்த 2 நாடுகளும் சைன் பண்ணியிருக்காங்க. சரி, 5 ஆண்டு பொருளாதார திட்டம் இப்ப ரீசெண்டா ரஷ்யாவோட சைன் பண்ணியிருக்காங்க. ஞாபகம். அடுத்து, இந்தியா சுற்றுலா வரும் ரஷ்ய குடிமக்களுக்கு கட்டணமின்றி 30 நாள் மின்னணு சுற்றுலா நுழைவு செய்வு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து, கூடங்குளம் அணுமின் நிலையத்துல மேலும் 4 அணு உலைகளில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது ரஷ்யாவோட உதவியோட. ரைட். அடுத்து இந்த பாருங்க, உரங்கள் இறக்குமதிப்பா. இந்தியாவுக்கு மேம்படுத்தப்பட்ட உரங்களை இறக்குமதி செய்ய சீனா தடை விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில இதை ஈடு செய்யறதுக்காக பெல்ஜியம் மற்றும் எகிப்துல இருந்து நானோ உரங்கள் இறக்குமதி செய்யப்பட போகுது. அதாவது நானோ உரங்கள் அப்படின்னா என்னன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல்
டக்குன்னு வந்துட்டு நீர்ல கரையக்கூடிய தன்மை, அதான் நானோ உரங்கள். சரியா? அப்ப நானோ உரங்கள் இப்ப ரீசெண்டா பெல்ஜியம் மற்றும் எகிப்துல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட போறாங்க. அடுத்து இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் சாலை விபத்து 2024 மொத்தம் 1.77 லட்சம் உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு. இது போன வருஷத்தை விட 2.3% அதிகம் சாலை விபத்து. சரியாப்பா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த பேரிடர் மேலாண்மையில சாலை விபத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டினா நம்மளுக்கு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கேக்குறாங்க. சராசரியா ஒரு நாளைக்கு 485 பேர் சாலை விபத்துல மூலமா உயிரிழக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதை சரி செய்யறதுக்காக 4 அம்சங்கள் அடிப்படையில சாலை பாதுகாப்பு மேம்பாட்டை வந்து கொண்டு வர போறாங்க அரசு. சரியா? சரி, ரைட். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கல்வி விழிப்புணர்வு கொடுக்கிற மக்களுக்கு. அடுத்து பொறியியல், ரோடு இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஆக்சிடென்ட்ஸ் இல்லாம கொண்டு போலாம் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு வர்றது. அடுத்து 3 விதிகள் அமலாக்கம். அடுத்து அவசர சிகிச்சை. இந்த 4 கொள்கை வந்து புதுசா அறிவிச்சிருக்காங்கப்பா, அரசு அறிவிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக, விபத்தை தடுக்கிறதுக்காக. அடுத்து ஜெர்மனி ராணுவ சேவை திட்டம். அதாவது ஜெர்மனில இப்ப ரீசெண்டா ஒரு இது கொடுத்திருக்காங்க. என்னன்னா 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் வந்து தன்னார்வமா ராணுவத்துல சேவை செய்யணும் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் 2 பேர் இதுல ஜாயின் பண்ணலாம். ஆனா ஆண்களுக்கு இது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ரீசெண்டா 18 வயது நிரம்பியவங்க வந்து எதுல கலந்துக்கலாம், அதாவது ராணுவத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவில்ல ஒரு மசோதா நிறைவேற்றின நாடு எது அப்படின்னா ஜெர்மனி. அடுத்து பாருங்க, விமானிகளுக்கு திருத்தப்பட்ட பணி நேர கட்டுப்பாட்டு விதிகள் FDTL, ஃபிளைட் டைம் டியூட்டி லிமிடேஷன்ஸ். ஆக்சுவலா இந்த இண்டிகோ விமானம் மொத்தமா நின்றுச்சு பாத்தீங்களா, அது காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவு ரெஸ்ட் டைம் அப்படின்னா கட்டாயம் அவ்வளவு ரெஸ்ட் வந்து கொடுத்தே ஆகணும் விமானிகளுக்கு. ஆனா இவங்க அப்படி கிடையாது. தொடர்ச்சியா விமானிகளுக்கு வேலை வாங்கிட்டு அதுக்கு பதிலா அவங்க ரெஸ்ட் டயத்தை நீங்க லீவா எடுத்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கூடாது. ஒரு நாளைக்கு இவ்வளவு ரெஸ்ட் டைம் விமானிகளுக்கு இருக்கு அப்படின்னா கட்டாயம் அந்த ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு FDTL போட்டாங்க, ஃபிளைட் டைம் டியூட்டி லிமிடேஷன்ஸ் போட்டாங்க. அப்ப இண்டிகோ நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த அளவு நாங்க விமானிகளை இன்னும் ரெக்ரூட் பண்ணல, அப்படி எங்களால கொடுக்க முடியாது, அதனால இருக்க விமானத்தை மட்டும் இயக்குறோம்னு சொன்னதுனால ஏகப்பட்ட டிஃபெக்ட் வந்து நடந்துச்சு. டோட்டலா எல்லா இண்டிகோ விமானமும் அங்கங்க நின்றுச்சு. சரிங்களா? இதான் நடந்தது. ஆனா இதை வந்து இப்ப திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க FDTL. ஓகேப்பா, ரைட். அடுத்தது பாருங்க, உலகக்கோப்பை கேரம் ரொம்ப முக்கியமானது. மாலத்தீவு தலைநகர் மாலேல நடைபெற்றுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. உலகக்கோப்பை கேரம் போட்டி. இதில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுல இந்தியா சாம்பியன் பட்டம் கைப்பற்றிட்டாங்க. இதான் மெயின். பெண்கள் ஒற்றையர் பிரிவுல தமிழ்நாட்டை சேர்ந்த எல் கீர்த்தனா உலக சாம்பியன் வாங்கியிருக்காங்கப்பா. சோ கேரம் போட்டியில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் எல் கீர்த்தனா உலக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் இது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் ஒரு பிரைஸோ இல்ல ஏதோ ஒரு கோப்பையோ வாங்கியிருந்தாங்கன்னா கட்டாயம் கேட்பாங்க. சரியா? எல் கீர்த்தனா அவங்கதான் உலக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சரி, ரெட்டையர் பிரிவுல அதே எல் கீர்த்தனா காஜல் குமாரி பட்டம் வென்றிருக்காங்க. வேற இந்த ஸ்விஸ்லிங் பிரிவு இதெல்லாம் சும்மா நீங்க மேலோட்டமா வாட்சி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவை பெண்கள் ஒற்றையர் பிரிவுல கேரம் போட்டியில உலக அளவுல பரிசு வாங்கினவங்க யாரு அப்படின்னா எல் கீர்த்தனா. அடுத்து ஆதார் எண்ம முறை சரிபார்ப்பு புதிய விதி. அதாவது இப்ப நம்ம எங்கேயும் ஹோட்டல்ஸ்ல போய் தங்கினாவோ இல்ல வேற எதுக்கு வந்து ஆதார் ஜெராக்ஸ் கேட்பாங்க. அப்ப வந்து அவங்க ஒரு நபரோட தனிப்பட்ட தகவல்கள் வந்து அதுல திருடப்படுது. அதை தடுக்கிறதுக்காக புதுசா வந்து ஒரு டிஜிட்டல் முறையில ஒரு QR கோட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஆதார் இன்ஃபர்மேஷன் ஓகேனா ஓகேன்னு சொல்லும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லும். பட் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆகாது. அந்த குறிப்பிட்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகாது. சப்போஸ் வேற எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட கேட்டு அந்த இதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர்த்துட்டு நம்மளோட ஜெராக்ஸ் கார்டு இதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதான் புதிய விதிகள் வந்து கொண்டு வர போறாங்க. UIDAI இது கேட்பாங்க, யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாப்பா. இந்த ஃபுல் ஃபார்மையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்கத்தா பாரதி தமிழ்ச்சங்கம் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா மணிகண்டன் அவருக்கு கொடுத்திருக்காங்க. சாதனை தமிழர் விருது வந்து கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? பாரதி மொழிபெயர்த்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் உரை அடங்கிய ஜீவ வாக்கு அப்படின்ற நூலை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. சரியா? ஜெகதீஷ் சந்திரபோஸ் உரை அப்படின்றத பாரதி மொழிபெயர்த்திருக்காரு.
அதை வந்து ஜீவ வாக்கு அப்படின்ற நூல், அந்த நூல் பேர் சரியா, பாரதி மொழிபெயர்த்த நூல் பேரு ஜீவ வாக்கு. அந்த நூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணதுக்காக யா மணிகண்டனுக்கு வந்து இந்த விருது கொடுத்திருக்காங்க. கொல்கத்தா பாரதி தமிழ்ச்சங்கம் விருது. சரி ரைட். அடுத்து தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை நோக்கி பயணிச்சுட்டு வருது. அதனால டைடல் நியோ பூங்காக்கள் நிறுவப்பட உள்ளதுப்பா. இந்த டைடல் நியோ பூங்காக்கள், டைடல் பூங்காக்கள் பார்த்துக்கோம். டைடல் நியோ பூங்காக்கள் என்னன்னா சிறிய அளவிலான தொழில்நுட்ப பூங்காக்கள். இப்போ சென்னை இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஐடி நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இல்லாம சின்ன சின்ன நகரங்கள்ல சின்ன சின்னதா ஐடி நிறுவனம் வந்து துவங்குறது. சரியா, டைடல் பூங்காக்கள் துவங்கி அதுல ஐடி நிறுவனத்தை கொண்டு வர்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்டா தமிழ்நாட்டுல எங்க வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல எங்க விமான நிலையம் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டு வருது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம். சரிப்பா, 2030 சரியா, 20 கிடையாது, 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு $1 trillion பொருளாதார இலக்க வந்து அடையிறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. சரியா ரைட். அடுத்து ஃபார்முலா F1 கார் பந்தயம், இது 2030 பா. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க 2030 ஃபார்முலா F1 கார் பந்தயம். நடப்பாண்டு சாம்பியனா பிரிட்டன் வீரர் மெக்லரன் டிரைவர் லாண்டோ நோரிஸ் வெற்றி வகை சூடியிருக்காரு. நடப்பு சீசனோட சாம்பியனா ரெட்புல் வீரர் மேக்ஸ் வெஸ்டாபன் முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. சரியா ரைட்பா. அடுத்து இந்த பாருங்க, கடலுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி, அதாவது கடல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கடலுக்கு உள்ள காற்றாலை வந்து ஃபிட் பண்ணி அது மூலியமா உற்பத்தி பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா ராமேஸ்வரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த செயல் திட்டத்துக்கு தமிழ்நாடு டென்மார்க் எரிசக்தி துறையோட ஒப்பந்தம் இருக்காங்க. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்மார்க் எரிசக்தி துறையோட ஒப்பந்தம் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கடலுக்குள்ள காற்றாலை மின் உற்பத்தி பண்றதுக்காக. சரியா, தற்போது உலகில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியிலும் காற்றாலை மின் நிறுவு திறனிலும் இந்தியா 4வது இடத்துல இருக்கு உலக அளவிலேயே. சரியாப்பா, இந்த காற்றாலை மூலியமா மின்சாரம் தயாரிக்கிறதுல இந்தியா 4வது இடத்துல இருக்கு. இந்த கோல்டு ரீஃப் மருந்து எதிரொலி, இது வந்து அடிக்கடி கேக்குறாங்க. என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்கு, ப்ரொப்ளின் கிளைகால் அப்படின்ற கரைப்பானுக்கு பதிலா எத்திலின் கிளைகால் வந்து பயன்படுத்தி இருக்காங்க இந்த கோல்டு ரீஃப் மருந்து, இருமல் மருந்து. சோ இதனால நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல. ஆக்சுவலா இந்த ப்ரொப்ளின் கிளைகால் அப்படின்றது பேக்கரி பொருட்கள், சாக்லேட், ஐஸ்கிரீம், தக்காளி இதுக்கெல்லாம் வந்து பயன்படுறது ப்ரொப்ளின் கிளைகால். எத்திலின் கிளைகால் வந்து பெயிண்ட் பிற ரசாயன பயன்பாடுகளுக்கு பயன்படுறது. ஆனா இவங்க ப்ரொப்ளின் கிளைகால் காசு கூடன்றதுனால எத்திலின் கிளைகால் பயன்படுத்தியிருக்காங்க. சோ இதுதான் வந்து பிரச்சனை. சரியாப்பா, சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேம் தான், 8667722090 அப்படின்ற மாதிரி இருக்கு, நீங்க ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். பிளஸ் ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்சும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுப்பா. சரியா, இதுக்கு வந்து கட்டணம் 2500 ரூபாய். நம்மளுக்கு அக்டோபர் மாசம் வரை நெருக்கி 1 இயர் கிட்ட நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை எடுத்துட்டு போறோம். சோ பழைய மாணவர்கள், கைம்பெண் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்குலாம் 2000 ரூபாய் ஃபீஸ். இதுல பார்வை குறைத்திறன் மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃப்ரீ தான். சரியா ரைட். அடுத்து மைக்ரோசாஃப்ட் இந்தியால 1.58 லட்சம் கோடி முதலீடு செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. சரியா, இது அறிவிச்சவர் யாரு அப்படின்னா அந்த நிறுவனத்தோட தலைமைச் செயல் அதிகாரி சத்யா நாதல்லா. அப்ப கேட்பாங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட தலைமைச் செயல் அதிகாரி யாரு அப்படின்னா சத்யா நாதல்லா. ஆக்சுவலா ஆசிய கண்டத்துல இவ்வளோ அமௌண்ட் இது பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கிறது யாரு அப்படின்னா இவங்க தான். சரியா, மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆசிய கண்டத்துல இந்தியால தான் வந்துட்டு செயற்கை நுண்ணறிவு துறையில அதிகபட்ச முதலீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் ராணுவ போக்குவரத்துக்காக இந்த விமானம் வாங்கப்பட உள்ளது. லாக்ஹீட் மார்டின்ற நிறுவனம் இதை தயாரிக்க போறாங்க. அடுத்து இது திரும்ப திரும்ப நம்மளுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது என்னன்னா, ஆஸ்திரேலிய அரசு இருக்காங்கல்ல, அவங்க 16 வயது கீழ் உள்ள சிறுவர்களோட பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த 10 சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க. சரியாப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செமிகண்டக்டர் உற்பத்தி. இந்தியால செமிகண்டக்டர் உற்பத்தி பண்றதுக்காக இன்டெல் நிறுவனத்தோட டாடா குழுமம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2030 ஆண்டுக்குள் உலகின் 5 குறைக்கடத்திகளின் சந்தையில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம்
10ஆம் தேதி வரையும். ஸோ ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா நான் சொன்ன ப்ரொசீஜர் தான். 8667772090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரியாப்பா? நன்றி.